வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் சலோமி சமையலில் இன்றைக்கி பார்க்க போகிறது கார்லிக் பட்டர் ப்ரான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. பூண்டை நல்லா நறுக்கிக்கலாம். இவ்வளோ பூண்டு இருந்தால் போதும். கொத்தமல்லி இவ்வளோ கட்டு இருந்தால் போதும். பொடியாக நறுக்கிக்கலாம். ஒரு அரை சைஸ் லெமன் எடுத்துக்கலாம். இந்த சைஸ் இருந்தால் போதும். பட்டர் வந்து தேவையான அளவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் உப்பு, முக்கியமாக தேவை இறால். அதுக்கு இறை ஆயிரப்போ இந்த மாதிரி வாலோடய ஆஞ்சி வச்சுக்கோங்க. வறுக்கிறப்பையும் நல்லாயிருக்கும், எடுத்து சாப்பிட்றப்போ மொரன்னு நல்லாவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். போதும், பட்டர் போடுறதுனால எண்ணெய் கம்மியாக ஊற்றினா போதும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நேராக போட்டுக்கலாம். வேற நல்லா தண்ணி விட்டு வந்த உடனே நம்ம பூண்டு போட்டுடலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். பூண்டு போட்டுடலாம். பட்டரும் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா கலரிக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது. இது நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பட்டர் போட்டிருக்கோம் இல்லையா, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் கலரி விட்டுட்டு இறக்க போகிற நேரத்தில் லெமன் புழிஞ்சு இறக்கிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க. இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் லைட்டாக புழிஞ்சால் போதும். அவ்வளோதாங்க, லைட்டாக வச்சிடலாம். பரிமாற டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பட்டர் ரொம்ப பிடிக்குன்னா மேலே உருக்கி கொஞ்சம் பட்டர் ஊற்றிக்கோங்க.